பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே அவன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கு தேவன் நமக்கு உணர்த்திய இறைவார்த்தை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர், உலகத்துல எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. அந்த பலன் தருகிறது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரால் மட்டும்தான் நமக்கு பலன் அளிக்க முடியும். அவரால் மட்டும்தான் நமக்கு உதவி செய்ய முடியும். என் கூட இருக்கிறவங்களாலேயோ எனக்கு ரொம்ப வேண்டியவங்களாலேயோ எந்த ஒரு காரியத்தையும் என்னால் தொடர்ந்து அவங்களால எனக்கு என்ன செய்து விட முடியாது, உதவி செய்து விட முடியாது. ஆனால் ஒருவருக்கு ஒருவர் அன்போடு இருக்கின்ற பொழுது, அந்த அன்பினாலே நாம் ஒருவரை ஒருவர் தாங்குகின்ற பொழுது கிறிஸ்துவனுடைய அன்பு அங்கே வெளிப்படும். அந்த அன்பினாலே நாம் ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை துரிதமாக கடப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறவனாய் இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பிலிப்பியர் 4:13 வேதம் தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது. என்னை பலப்படுத்தணும்னா அதுக்கு கிறிஸ்து வேண்டும். ஒரு சின்ன கதை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு பறவையானது ஒரு துறவியிடம் போய், ஐயா, நான் இந்த கடலை கடந்து செல்ல வேண்டும். இந்த கடலை கடந்து செல்வதற்கு எனக்கு பலன் வேண்டும். நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பறவை துறவியிட்ட கேட்டதா. இந்த துறவி சொன்னாரா, நீ பறந்து போ, முதல் தடவை உனக்கு மூச்சு வாங்குகின்ற பொழுது நீ திரும்பி வந்து விடு என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார் அந்த பறவையை. அந்த பறவை என்ன செய்கிறது? உடனே கடலை கடந்து வேகமாக பறந்து செல்கிறது. அதற்கு மூச்சு இறைக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே என்ன செஞ்சிச்சு? துறவி சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிட்டு மறுபடியும் உடனே என்ன செஞ்சிருச்சு? வேகமா கரையை நோக்கி கடந்து வந்து விட்டு துறவிட்டு வந்து, ஐயா, நீங்க சொன்ன மாதிரி முதல் தடவை எனக்கு மூச்சு வாங்கணும்னு நான் வந்து விட்டேன். என்னால் கடல்ல ஒரு காவாசி தூரம் தான் கடக்க முடிந்தது. என்னால் மீதி தூரத்தினால கடக்க முடியவில்லை என்று சொல்லி சொன்னதான். அப்பொழுது துறவி சொன்னாரா, இப்போது நீ துணைக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு போ. நீ உன்னோடு சேர்ந்து இன்னொரு பறவையை சேர்ந்து நீ கூட்டிட்டு போ. 2 பேரை சேர்ந்து போங்க. இப்ப 2ஆம் தடவை உனக்கு மூச்சு இறைக்கின்ற பொழுது நீ மறுபடியும் கரைக்கு திரும்பி வந்து விடு என்று சொல்லி அனுப்பி வைத்தாரா. இப்ப 2 பறவைகளும் சேர்ந்து கடல்ல பறந்து சென்றதான். முதல் தடவை மூச்சு வாங்குகின்ற பொழுது தைரியமா, பரவாயில்ல, நடந்து சென்று விடுவேன் என்று சொல்லி தொடர்ந்து பறந்து கொண்டே சென்றதாம். 2வது தடவை மூச்சு வாங்கணும்னு துறவி சொன்னது ஞாபகம் வந்துருச்சு. ஐயோ, 2 தடவை மூச்சு வாங்கிருச்சு. துறவி என்ன செஞ்சிட்டாரு? மறுபடியும் கரைக்கு திரும்ப சொல்லிட்டாரு. அப்படின்னு சொல்லி 2 பறவைகளும் மறுபடியும் கரைக்கு வந்ததாம். கரைக்கு வந்து துறவிட்ட சொன்னதா, ஐயா, நீங்க சொன்ன மாதிரி நாங்க 2 முறை எங்களுக்கு மூச்சு வாங்கினவுடன் நாங்க கரைக்கு திரும்பி வந்துட்டோம் ஐயா. பாதி தூரத்தை நாங்க கடந்து விட்டோம் அப்படி என்று சொல்லுதான். அப்ப துறவி சொன்னாரா, இந்த தடவை நீங்க போகின்ற பொழுது ஒரு சின்ன குச்சியை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். நீங்க முழு தூரத்தையும் கலந்து விடலாம் என்று சொல்லி சொன்னாராம். உடனே அதை கேட்ட அந்த 2 பறவைகளும் தன்னோடு ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு சென்றதாம். முதல் தடவை மூச்சு இறக்கின்ற போது 1 வாரத்துல வந்துருச்சு அந்த பறவை. 2வது தடவை மூச்சு வாங்குகின்ற பொழுது 15 நாள்ல வந்துருச்சு பறவை. இந்த தடவை 1 மாசம் ஆனதுக்கு அப்புறமும் பறவை வரவில்லை. 1 மாதம் முடிந்து 2ஆம் மாதத்துல அந்த பறவைகள் மறுபடியும் துறவியிடம் வந்துதான். வந்து துறவிட்ட சொன்னதா, ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே நாங்க அந்த கடலை கடந்து நாங்க மறு இடத்துக்கு போய் மறுபடியும் உங்களை பார்ப்பதற்கு நாங்க மறுபடியும் அதே கடலை கடந்து நாங்க மறுபடியும் வருவதற்கு எங்களுக்கு பலன் இருந்ததுயா, ரொம்ப நன்றியா என்று சொல்லிச்சான். அப்ப சொல்லிவிட்டு அந்த பறவை சொல்லிச்சான், நாங்க அந்த குச்சை தூக்கிட்டு போகும் பொழுது முதல்ல நான் தூக்கிட்டு போனேன், அப்புறம் என்னுடைய துணையாக வந்து அந்த பறவை தூக்கிட்டு போச்சு, அப்புறம் 2 பேரும் சேர்ந்து நாங்க தூக்கிட்டு போனோம். அப்புறம் எங்களுக்குள்ள சண்டை வந்துச்சு. நான் தான் தூக்குவேன், நீ தான் தூக்குவேன் சொல்லி எங்களுக்குள்ள சண்டை வந்துச்சு. எப்ப எங்களுக்கு பறக்கவே முடியாது, மூச்சே விட முடியல என்று சொல்லி நாங்க நினைக்கின்ற பொழுது அந்த குச்சை நாங்க கடல்ல போட பொழுது அந்த குச்சி எங்களை தாங்கிச்சு. பாத்தீங்களா? அப்பதான் நாங்க உணர்ந்து கொண்டோம், இந்த குச்சை நாங்க தூக்கிட்டு வரல, இந்த குச்சி தான் எங்களை தூக்கி சுமந்து கொண்டு வந்திருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் என்று சொல்லி அந்த துறவிட்ட சொல்லும் போது துறவி சொன்னாரா, உங்களுடைய முயற்சியினாலே இதை நீங்கள் செய்யவில்லை. நீங்க முதல் தடவை நீ தனியா போன அப்பொழுது உனக்குள்ள பயம் இருந்துச்சு, நீ மறுபடியும் திரும்பி வந்துட்ட. 2வது தடவை உன்னுடைய துணையோடு கூட போன,
அப்போ உனக்கு ஒரு உந்துதல் இருந்துச்சு, நாங்க 2 பேரும் சேர்ந்து இதை கடந்துடலாங்கிற ஒரு தைரியம் இருந்துச்சு. ஆனால் 2 தடவை மூச்சு வாங்கணும்னா உனக்கு பயந்து திரும்பி ஓடியாந்துட்ட. 3வது தடவை நீ யாரை நம்பி சென்றாய் என்றால் ஒரு குச்சியை நம்பி சென்றாய். அந்த குச்சி தான் தாங்கி கொண்டது, அந்த குச்சி அதை பாதுகாத்தது, அந்த குச்சி அதுக்கு மூச்சு விடுவதற்கான வாய்ப்பை தந்தது. அது போலத்தான் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் சரி, நாம் கடக்கவே முடியாத சூழ்நிலைகளில நாம் மூச்சு விடுவதற்கு வகையாக, நாம் ஓய்வெடுப்பதற்கு வகையாக, நாம் நம்மளுடைய எப்பேற்பட்ட சூழ்நிலையை கொஞ்சம் இளைப்பாறுவதற்கான வகையாக நமக்கு உதவி செய்கிறது தான் தேவ ஆவியானவர். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நீங்க ஓடிக்கிட்டே இருப்பீங்க. அன்றைய என்னால இனிமே ஓட முடியாது ஐயா, எனக்கு பலன் இல்ல, என்னை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லைன்னு சொல்லி நீங்க முறையிடுகின்ற பொழுது, அப்பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்வாரு, உன்னை பலப்படுத்துகிறவன் நான், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லுவார் ஆண்டவர். அப்போ உங்களுக்கு உதவி செய்வாருங்க அவரு. எப்படி அந்த பறவைக்கு அந்த குச்சி உதவி செய்து அவர்கள் மறு கரைக்கு போவதற்கு உதவி செய்ததோ, அது போல நீங்களும் உங்க வாழ்க்கையை கடப்பதற்கு தேவ ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அதனாலதான் பிலிப்பியர்ல சொல்லியிருப்பார் அழகா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி. இப்போ நீங்க சோர்ந்து போயிடாதீங்க, என்னால இந்த காரியத்தை செய்யவே முடியாது, நெவர், என்னால முடியாதுன்னு சொல்லாதீங்க. முடியாது என்பதை நடத்தி காண்பிப்பவர் ஆண்டவர். அப்படின்னு சொல்லாம எல்லாரும் ஆம். கிறிஸ்துவுக்கு மிக பிரியமானவர்களே, அந்த விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை நீங்க நினைச்சுக்கோங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி நாமும் நம்முடைய வாழ்க்கையை கடக்க முயற்சி செய்வோம். கர்த்தர் தாமே நம்ம அனைவருக்கும் பலனாய் இருந்து நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அதை கடப்பதற்கும் தாங்குவதற்கான பலன் தந்து, தப்பி செல்வதற்கான வழியை தந்து, பலன் அளித்து உங்களை கழுகுகளை போல செட்டைகளை விரித்து தைரியமாக பறந்து வெற்றியடை செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்யலாமா? நேசிக்கின்ற அன்பு தகப்பனே, அந்த நாளுக்காக நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே. ஆமாண்டவர், நாங்கள் எத்தனையோ நாள் ஆண்டவரே கடக்கவே முடியாதுங்கிற சூழ்நிலையெல்லாம் நாங்க கடந்து வந்திருக்கிறோம். அதுக்காக நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுகிற அந்த விசுவாசம் எங்களுக்குள்ளாக இருக்கின்ற பொழுது அனைத்து சூழ்நிலைகளையும் நாங்கள் கடப்பதற்கான தேவ பலன் எங்களுக்கு கிடைக்கும் ஆண்டவரே. அதை நாங்கள் புரிந்து கொண்ட பிள்ளைகளாக, ஆமாண்டவர், எங்களுடைய சுய ஓட்டத்தினால நாங்க எதையுமே செய்யலாப்பா, எங்க கூட நீங்க இருக்கிறதுனாலதான் ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்தையும் எங்களால வெற்றிகரமாக செய்து முடிக்கிறதப்பா. நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்கிறத ஒரு சின்ன கனமூலமா நாங்க உணர்ந்து கொண்டோம். ஆமாண்டவரே, நாங்க எத்தனையோ நாள் நீங்க எங்களோடு கூட இருக்கிறீங்கிறத நாங்க மறந்து எங்க சுய யோசனையினால நாங்க செயல்பட்டு இருக்கோம். ஆண்டவரே, எங்களை மன்னிங்க. எங்க வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்கிற அந்த முழு விசுவாசத்தோடு நாங்கள் தொடர்ந்து ஓடுவதற்கு பலன் தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, முழுதுமாக எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேளையிலையும் கூட கர்த்தர் எனக்கு உதவி செய்வாரா என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க கடவே முடியாது நினைக்கிற அந்த காரியத்தை கடப்பதற்கு தேவன் உதவி செய்வார். அந்த காரியத்தை நீங்க நிறைவாய் செய்து முடிப்பீர்கள். எனக்கு விசுவாசத்தோட பிள்ளைகளுக்கு அந்த ஆறுதலான வார்த்தை தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. முழுதுமாக எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். துதிக நமக்கு எல்லாவற்றும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.